கும்பராசி பத்தி சொல்லணும்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்துல தான் இருப்பாங்க. கோயில்ல எப்படி வந்து கும்பம் வந்து உச்சத்துல வைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஃபேமிலியில பார்த்தா கும்பராசிக்காரங்க எப்பவுமே உச்சத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க அவங்க குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கெத்தா இருப்பாங்க அவங்க வந்தா. அதே மாதிரி அவங்க வந்து லைஃப்ல வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து படிக்கிறதாகட்டும், ஒரு சூஸ் பண்றதாகட்டும், எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி க்ரோ பண்ணலாம், நம்ம எப்படி நம்மளை வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி படிப்பாங்க. அதே மாதிரி அந்த அந்த ஒரு பிளானிங்கோட அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா அதனால மட்டும்தான் அவங்க வந்து அந்த ஒரு லெவலுக்கு போகிறது. அந்த அளவுக்கு அவங்க பிரெயின் ஆக்டிவேஷன் பவராக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. அவங்க லைஃப்ல அதே மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு கும்பராசி பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியாக தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட எல்லா விஷயமும் இருக்கும், நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கும்பராசிக்காரங்க ஒருத்தங்களை வந்து எப்படி அவங்க வந்து பார்ப்பாங்கன்னா எந்தெந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம், இவங்க கிட்ட என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கிளவராக ஜட்ஜ் பண்ணி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும், அதே மாதிரி லைஃப் பார்ட்னரும். ஆனால் அதுக்காக உண்மையாக தான் லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள பத்திரமாவும் பார்த்துப்பாங்க. அவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேட்டிவாக இருப்பாங்க, ஒரு துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க, லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும்னுவாங்க. ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இருந்தால் கூடவே அதிர்ஷ்டமும் இருக்கும், பணமும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ராசின்னு சொல்லலாம் கும்பராசி. தேங்க்யூ.